ரொம்ப எதிர்பார்ப்பில் தங்கலான் படத்தோட ட்ரைலர் நேற்று விட்டுருந்தானே சொல்லாங்க. இந்த தங்கலான் படத்தோட டீகோடிங் விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா பல கோடி மக்கள்லாம் நின்றுருக்காங்க. பாறை ஃபுல்லாக நகையாக இருக்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக தங்கமாக இருக்குது. அவங்கெல்லாம் இன்னும் பார்த்துட்ருக்கான்னு சொல்லாங்க. இதில் இன்னொரு ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சியான் விக்ரம் வந்து படுத்திருக்க மாதிரி மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். ஏதோ கனவு வந்து காண்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருப்பான்னு சொல்லாங்க. அப்புறம் ஜாதி வச்சு இந்த இதில் கொஞ்சம் மூவ் பண்ண மாதிரி வந்து ஒரு ஜாதி இன்னொரு பக்கம் நிற்பாங்க, இன்னொரு ஜாதிக்காரங்க ஒரு பக்கம் நின்றுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது தான் வெள்ளைக்காரன் வந்து நடுவில் தலைவனாட்ட உட்காந்துருப்பாருன்னு சொல்லாங்க. தனித்தனியாக அவங்க 2 பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது தான் வந்து நம்ம இவர் பிரிட்டிஷ்காரன் வேலையாக வச்சுக்காருன்னு தெரியுது. அப்புறம் நம்ம சியான் விக்ரம் வந்து வெள்ளைக்காரன் கெட்டப்பில் வராருன்னு சொல்லாங்க. அவங்க சைட்லேருந்து ஏதோ உதவி கேட்டிருப்பாங்க போல். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அந்த இதை பண்ணி கொடுங்க, 2 பேரும் சேர்ந்து எல்லாம் இணைச்சி அந்த தங்கத்தை திருடி கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு சீன் பை சீனும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் ஒரு இது இருக்குதுன்னு சொல்லி நம்ம பசுபதி அவங்க சொல்லுவாங்க. மயில் பறந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல தங்கம் இருக்குது தோண்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அது எப்படியோ பிரிட்டிஷ்காரனுக்கு அந்த தகவலும் போயிடும். பிரிட்டிஷ்காரனும் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த இதில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் உயிரை மாய விடுறது சமம் அப்படின்னு சொல்லி அந்த அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுவார். அப்புறம் அடுத்த ஃப்ரேம்லேயே நீங்கள் பார்க்கலாம், இன்னொரு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீதாயா இங்கே பேய் இருக்குது பிசாஸ் இருக்குன்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையும் வெளியேற்றின அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கட்டுக்கதைன்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் கட்டுக்கதையை வந்து வரலாறு வழி அமைக்கும்னு சொல்லி ஏற்கனவே வந்து ட்ரீசர்லேயே சொல்லிட்டாங்க. அந்த அமைப்பு 3 கதையாக வந்து இதோட இது இருக்குன்னு சொல்லி நமக்கே வந்து ட்ரீசர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு சொல்லி தெரியல. கட்டுக்கதை வரலாறுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரீசர்லேயே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பேராசை வந்து அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பான்னு சொல்லாங்க. ரத்தத்தால் அனுப்புவது தான் வந்து சுகாதாரத்துக்கு வழி தரும் அப்படின்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 வகையான விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கலான் படம் வந்து நம்ம ரஞ்சித் அவங்க அழகாக எடுத்து வச்சுருக்காருன்னு சொல்லாங்க. அதே மாதிரி இது ஒரிஜினல் விஷயம் என்னென்னா 1908 1900 நடக்கிற ஒரு விஷயமாக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கானே சொல்லாங்க. அதாவது குறிப்பிட்ட உங்களுக்கு நான் சொல்லணும்னா கர்நாடகாவில் இதே மாதிரி தான் பிரிட்டிஷ் ஆளுக வந்து தமிழ் ஆளுகளை வச்சு அந்த மாதிரி தங்கம் எங்கே இருக்குன்னு சொல்லி நல்லாவே வந்து ஒரு ஆளை வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு எப்படியாவது நம்ம தமிழ் ஆளுங்க எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு விரட்டி அடிச்சுட்டு அந்த பிரிட்டிஷ் ஆளுங்க வந்து அந்த தங்கத்தை எடுக்கலான்னு போவாங்க. அந்த இடத்துல வந்து 2 ஜாதிக்காரர் இருக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து நமக்கு ரஞ்சித் அவங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கானே சொல்லாங்க. அங்கே நடந்த உண்மை சம்பவத்தை வந்து இது ஒரு படமாக நமக்கு வந்து வச்சுருக்காருன்னு சொல்லாங்க. அங்கே என்னென்ன விஷயம் நடந்திருக்கோ அது எல்லாமே மேக்ஸிமம் இதில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவங்க ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவிலேயே சொல்லியிருப்பாங்க. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு சொல்லி தெரியலை. அப்போ சியான் விக்ரம் எதுக்காக சார் அந்த வெள்ளைக்காரன் கெட்டப்பில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரன் வந்து நம்ம சியான் விக்ரம்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. எப்படியாவது 2 ஜாதிக்காரங்களும் சேர்ந்து வந்து எனக்கு அந்த இதை எடுத்து கொடுங்க தங்கத்தை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் சேர்ந்து தான் தண்ணிக்குள்ளே போவாங்க. தண்ணிக்குள்ளே போய் ஒரு டனல் வழியாக போய் அங்கே போய் தங்கத்தை எடுக்கலான்னு போவாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூனியக்காரியை பார்ப்பாங்கன்னு சொல்லாங்க. அதான் மாலினிகா மோகனை பார்த்துருவாங்க. அங்கேருந்தால் சியான் விக்ரமுக்கு இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு சண்டை வரும்னு சொல்லாங்க. சியான் விக்ரமும் விடாமல் நம்ம மாலினிகா மோகனை அடித்து இது பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் எல்லாருமே அடுத்த ஃப்ரேமில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு டனலுக்குள்ளே ஒரு இதில் கோகுக்குள்ளே போகும்போது அந்த தங்கத்தையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. அப்போ தான் மாலினிகா அவங்க சண்டை போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே யாரா பேய் இருக்குன்னு சொன்னால் இது காரை இல்லடா சூனியக்காரி அப்படின்னு சொல்லி நம்ம இவர் சொல்லுவார் சியான் விக்ரம். ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமும் பார்க்கும்போது இந்த தங்கத்தை கடத்துகிற சீன் பை சீனும் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. கேஜிஎஃப்லேயே சிஜி ஒர்க்லேயே வந்து நல்லாவே அதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. தங்கலான் படம் மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் இந்த படத்துக்கு அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லி உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. இந்த 3 ஜேனரில் தான் கதை உருவாயிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.